சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே கலுங்குப்பட்டியில் ஏரி கண்மாயில் வெள்ளம் ஆர்ப்பரித்ததால் பொதுமக்கள் நீராட தடை விதிக்கப்பட்டது. கடந்த மாத மழைக்கு ஏரி கண்மாய் நிரம்பிவிட்ட நிலையில் கடந்த 3 நாட்களாக பெய்த கனமழையால் நீர்வரத்து அதிகரித்தது. ஏரி கண்மாயில் வரலாறு காணாத வெள்ளம் ஏற்பட்டுள்ளதால் கலுங்கு வழியாக கண்மாய் நீர் அருவி போல வெளியேறுகிறது. கள்ளக்குறிச்சியில் ஆற்காடு லுத்தரன் திருச்சபை பெதஸ்தா ஆலய 100ஆண்டு நிறைவு விழா நடைபெற்றது. டேனிஷ் மிஷன் பள்ளி வளாகத்தில் இருந்து திருச்சபை மக்களோடு பேராயர் பீட்டர் பால் தாமஸ் ஊர்வலமாக சென்று ஆலயத்தில் பொருத்தப்பட்ட 100ஆண்டு நிறைவு கல்வெட்டினை திறந்து வைத்தார். தொடர்ந்து திடப்படுத்தும் செயல்முறை மற்றும் ஞானஸ்தானம் எடுக்கும் நிகழ்வுகள் நடைபெற்றன. நீலகிரி மாவட்டம் குன்னூரில் அதிவேகமாக வந்த ஆம்புலன்ஸ் ஆட்டோ மீது மோதிய பதைபதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. குன்னூர் பிரதான சாலையில் நின்றிருந்த ஆட்டோ ஓட்டுநர் திடீரென சாலையின் குறுக்கே திரும்பினார். அப்போது நோயாளியை ஏற்றுவதற்காக அதிவேகமாக சென்ற ஆம்புலன்ஸ் ஆட்டோ மீது மோதியது. இதில் ஆட்டோவில் இருந்து சாலையில் தூக்கி வீசப்பட்ட ஆட்டோ ஓட்டுநர் பலத்த காயமடைந்தார். அங்கிருந்தவர்கள் அவரை உடனடியாக மீட்டு குன்னூர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே நடந்த கபடி போட்டியில் ஆரணி எம்பி தரணிவேந்தன் பங்கேற்று கபடி விளையாடி இளைஞர்களை உற்சாகப்படுத்தினார். ராட்டினமங்கலம் கிராமத்தில் நடந்த இப்போட்டியில் 40 அணிகள் பங்கேற்றன. விறுவிறுப்பாக நடந்த போட்டியை 1000த்திற்கும் மேற்பட்டோர் கண்டுகளித்தனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் சாயக்கழிவு நீர் நுரை ததும்ப காவிரி ஆற்றில் கலக்கும் காட்சி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பள்ளிப்பாளையம் காவிரி ஆற்று பாலம் அருகே ஓடும் பிரதான சாக்கடை கால்வாயில் வழக்கத்தை காட்டிலும் அதிக அளவு வெண்ணிற நுரையுடன் சாயக்கழிவு நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இந்த நீர் சாக்கடை கால்வாய் வழியாக காவிரி ஆற்றில் கலந்து வருகிறது. சுத்திகரிப்பு செய்யாமல் நேரடியாக சாயக்கழிவு நீரை காவிரி ஆற்றில் கலந்துவிடும் சாயப்பட்டறைகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் எச்சரித்த நிலையிலும் தினசரி லட்சக்கணக்கான லிட்டர் சாயக்கழிவு நீர் காவிரி ஆற்றில் கலப்பது மக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை கிரிவல பாதையில் உள்ள அன்னதான கூடங்களை மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்தார். கடந்த 13ஆம் தேதி அண்ணாமலையார் கோவில் மலை மீது ஏற்றப்பட்ட மகாதீபம் தொடர்ந்து 11 நாட்கள் ஜோதி பிழம்பாய் காட்சியளிக்க இருப்பதை தரிசிக்க லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவர். பக்தர்கள் நலனுக்காக கோவில் வளாகத்தை சுற்றி பல இடங்களில் அன்னதான கூடங்களில் உணவு தயாரித்து வழங்கப்படுகிறது. இதனை ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் நேரில் பார்வையிட்டு உணவின் தரத்தை ஆய்வு செய்தார். ராமநாதபுரம் செஸ் அசோசியேஷன் சார்பில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான செஸ் போட்டியில் 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பரிசுகளை வென்றனர். தனியார் கல்லூரியில் நடைபெற்ற செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் வயது வாரியாக வீரர் வீராங்கனைகள் பிரிக்கப்பட்டு சுற்று ஆட்டங்கள் நடைபெற்றன. ஒவ்வொரு பிரிவிலும் வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு கோப்பைகள் பரிசுகளாக வழங்கப்பட்டன. புற்றுநோய்க்கு எதிரான விழிப்புணர்வு மற்றும் நிதி திரட்டும் விதமாக நடைபெற்ற கோவை மாரத்தான் போட்டியில் 21,000த்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார், முன்னாள் டிஜிபி சைலேந்திரபாபு, மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். கோவை வஉசி மைதானம் அருகே தொடங்கிய மாரத்தான் 21 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர் உள்ளிட்ட 4 பிரிவுகளில் நடத்தப்பட்டது. வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. கனமழை எதிரொலியாக நீர்வட்ட மேகமாக உயர்ந்து வரும் வைகை அணையின் நிலவரத்தை அமைச்சர் பெரியசாமி நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தொடர்ந்து வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கையாக தேனி மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து அமைச்சர் பெரியசாமி மாவட்ட துறை அதிகாரிகளுடன் ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பேரிடர் காலத்தில் அரசு உரிய நடவடிக்கைகளை உரிய நேரத்தில் எடுப்பதாக தெரிவித்தார். பெஞ்சல் புயலை பொறுத்தளவில் நாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை முழுமையாக எடுத்திருக்கிறோம். சும்மா ஏதோ அவங்க அரசியலுக்காக பேசுகிறார்கள். பெஞ்சல் புயல் திட்டமிட்டு ஏற்கனவே அறிவிப்புகள் வெளியிட்ட காரணத்தினால்தான் உயிரிழப்புக்கெல்லாம் தவிர்க்கப்பட்டதற்கு காரணம் அரசு எடுத்த நடவடிக்கை.
அரியலூர் மாவட்டம் செந்துறை அரசு பள்ளியில் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு விமர்சையாக நடைபெற்றது. 1979ஆம் ஆண்டு 10ஆம் வகுப்பு படித்த மாணவர்கள் ஏறத்தாழ 45 ஆண்டுகளுக்கு பின் மீண்டும் சந்தித்துக் கொண்டனர். ஒருவரை ஒருவர் ஆறத் தழுவி மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்ட முன்னாள் மாணவர்கள் தங்களது 105 வயது தலைமை ஆசிரியரை கௌரவித்தனர். தொடர்ந்து தங்களது பள்ளி காலத்தில் நடந்தது போல் வருகை பதிவேடு, பாடம் நடத்துவது உள்ளிட்ட நிகழ்வுகளில் ஈடுபட்டு மகிழ்ந்தனர். Present perfect tense, past perfect continuous tense. அப்படின்னு நீங்க சொன்னோம்ல. தென்காசி மாவட்டம் கடையம் அருகே உள்ள ராமநதி அணையில் ஏற்பட்ட மண் சரிவு குறித்து மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு செய்தார். கடந்த 2 நாட்களாக பெய்த கனமழையால் 84 அடி கொண்ட ராமநதி அணை முழு கொள்ளளவை எட்டி அணையில் இருந்து 500 கன அடி உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இந்நிலையில் அணையின் கரை பகுதியில் 2 இடங்களில் 10 மீட்டர் நீளம், 4 மீட்டர் உயரத்திற்கு மண் சரிவு ஏற்பட்டது. இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் பொதுப்பணித்துறை அதிகாரிகளுடன் நேரில் சென்று ஆய்வு செய்தார். மேலும் அங்கு மேற்கொள்ளப்படும் பணிகளை பார்வையிட்டார். மதுரை மாவட்டம் ஆதனூர் கிராமத்தில் அரசு புறம்போக்கு நிலத்தில் அனுமதியின்றி கட்டப்பட்ட சிமெண்ட் தளத்தை அகற்றக் கோரி வருவாய்த்துறை நோட்டீஸ் வழங்கியதை எதிர்த்து விடுதலை சிறுத்தை கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆதனூரில் அரசு புறம்போக்கு நிலத்தில் 28 ஆண்டுகளாக விசிக கொடிக்கம்பம் இருப்பதாக கூறப்படும் நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சிமெண்ட் தளம் அமைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து அனுமதியின்றி கட்டப்பட்ட சிமெண்ட் தளத்தை உடனடியாக அகற்றக் கோரி வருவாய்த்துறையினர் நோட்டீஸ் வழங்கினர். இதனை ஏற்க மறுத்து விசிகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பக வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய யானை விளைநிலங்களில் வலம் வந்ததால் விவசாயிகள் அச்சமடைந்தனர். விசில்வாடி கிராமத்திற்குள் புகுந்த யானையை கண்டு அங்கிருந்தவர்கள் ஓட்டம் பிடித்தனர். தகவல் அறிந்த நீண்ட நேரத்திற்கு பிறகு அங்கு சென்ற வனத்துறையினர் பட்டாசு வெடித்து யானையை வனத்திற்குள் விரட்டினர். வேலூர் மாவட்டம் பூந்தோட்ட பகுதியில் பாம்பை பிடிக்க அழைத்த போது தீயணைப்புத் துறையினர் அலட்சியமாக பதிலளித்ததாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சுகுமார் என்பவரின் வீட்டின் முன்பு பாதாள சாக்கடை பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளத்திற்குள் கண்ணாடி விரியன் பாம்பு புகுந்தது. இதனையடுத்து பாம்பு பிடிப்பதில் பயிற்சி பெற்றவரை வரவழைத்து 5 அடி கொண்ட பாம்பை பிடித்து வனப்பகுதியில் விடுவித்தனர். ஒரே நேரத்தில் 500 பேர் வரையிலும் நடந்து செல்லும் வகையில் கன்னியாகுமரியில் கண்ணாடி பாலம் அமைக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் சாகர்மாலா திட்டத்தின் உதவியுடன் தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சார்பில் கன்னியாகுமரியில் கடலின் நடுவே உள்ள விவேகானந்தர் மண்டபம் மற்றும் திருவள்ளுவர் சிலை இடையே கண்ணாடி பாலம் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இதனை நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 185 கிலோமீட்டர் வேகத்தில் புயல் காற்று வீசினாலும் 7 மீட்டர் வரை கடல் அலைகள் மேலே எழும்பினாலும் பாதிப்பு ஏற்படாது என்று கூறினார். 95% பால பணிகள் முடிவடைந்ததாகவும் அவர் தெரிவித்தார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே ஆங்கில வருட பிறப்பிற்காக கன்றுவிடும் விழா விறுவிறுப்பாக நடைபெற்றது. புதுப்பாளையம் கிராமத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், குடியாத்தம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து வந்திருந்த 350க்கும் மேற்பட்ட கன்றுகள் பங்கேற்றன. வாடிவாசல் வழியாக துள்ளி குதித்து ஓடிய கன்றுகளை இருபுறமும் நின்றிருந்த மக்கள் கைதட்டி உற்சாகப்படுத்தினர். பெரம்பலூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் கிராமத்தில் ஏரி உடைந்ததால் விளைநிலங்களுக்குள் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. 4 ஆண்டுகளுக்கு பிறகு ஏரி நிரம்பிய நிலையில் போதிய பராமரிப்பு இல்லாமல் இருந்த மதகு உடைந்தது. இதனால் வெளியேறிய நீரால் 200 ஏக்கர் அளவில் மக்காச்சோள பயிர்கள் சேதமடைந்தன. இதையடுத்து மணல் மூட்டைகளை கொண்டு கரை சீரமைக்கப்பட்டது. சென்னை ஆவடிப்புத்தூரில் சாலையில் கோழி பிடிக்க சென்ற 12ஆம் வகுப்பு மாணவர் மின்சாரம் பாய்ந்து உயிரிழந்தார். பெருங்காவூரைச் சேர்ந்த திவாகர் என்பவர் தனது பாட்டி வீட்டிற்கு சென்றிருந்த நிலையில் அருகே உள்ள காலிமனையில் கோழி பிடிக்க சென்றுள்ளார். அப்போது அங்கு அருந்து கீழே கிடந்த மின்கம்பியை மிதித்த திவாகர் தூக்கி வீசப்பட்டார். இதனையடுத்து தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவர் சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்தார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் ஏரியில் திறக்கப்பட்ட தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் பவுஞ்சூர் அருகே உள்ள நீலமங்கலம் ஈசூர் இடையே உள்ள தரைப்பாலம் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது.
4 நாட்களாக போக்குவரத்து தடை செய்யப்பட்டிருப்பதால் நீலமங்கலம், சாத்தமங்கலம், பேக்கரணை, தச்சூர் உள்ளிட்ட 10 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் செங்கல்பட்டு மற்றும் திருக்கழுக்குன்றத்திற்கு 40 கிலோமீட்டர் தூரம் சுற்றிச் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் இங்கு மேம்பாலம் அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி, கடலூர் மற்றும் விழுப்புரத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 70,000 குடும்பங்களுக்கு 5 கோடி ரூபாய் மதிப்பிலான வெள்ள நிவாரணப் பொருட்களை மார்டின் குழுமம் வழங்கியுள்ளது. இதற்கான நிகழ்ச்சி லாஸ்பேட்டையில் உள்ள விமான நிலைய மைதானத்தில் நடைபெற்றது. பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு 50க்கும் மேற்பட்ட லாரிகளில் நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டன.